பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மென்சுரேஷன் பார்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் 3Dயில் கூம்பு மற்றும் கூம்பின் இடைக்கண்டம். ஓகே, ஸோ கோன் அண்டு ஃப்ரஸ்டம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறது. எப்பயும் போல் மென்சுரேஷன் பார்ட் அப்படிங்கிறபோது மெயினாக ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கூம்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பை ஆர் எல்லுன்னு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நீங்கள் ஆர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹைச் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம கோன் அப்படின்னா இதுதான் நம்ம அதோட ஷேப்புங்கிற நம்மளுக்கு தெரியும். இது எக்ஸாக்டாக சென்டரில் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா இது ஹைட்டுன்னு அர்த்தம், ஹச்சுன்னு நம்ம சொல்லணும். அதே இது இந்த கிராஸில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா சாயுயரம். ஓகே, அதுதான் எல் அப்படிங்கிறது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் ஹச் வேல்யூ உயரம் வேல்யூ கொடுக்குறாங்களா அல்லது சாயுயரம் வேல்யூ கொடுக்குறாங்களா, இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக சாயுயரம் மட்டும் கொடுத்தாங்கன்னாவே இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை சாயுயரம் கொடுக்காம உயரம் ஹச் வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே எப்பயும் போல் கொஸ்டினில் கோன் அப்படிங்கிற போது ஹச் வேல்யூ இருக்கும், அதே போல் ரேடியஸ் வேல்யூ இருக்கும். இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சாயுயர வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மொதல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும். ரெண்டாவது நம்ம உயரமும் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கடுத்து மூணாவது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறபோது பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இதுதான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட வலைபரப்பு அப்படிங்கிறத நம்ம பை ஆர் எல்னு எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது கீழே இருக்க அந்த ஒரு பரப்பு தானே, கீழே இருக்க பரப்பு என்ன சொல்லுவோம், பை ஆர் ஸ்கொயர்னு தானே. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் அதற்கான ஃபார்முலா. அதில் பை ஆர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எல் ப்ளஸ் ஆர்னு தான் இருக்கும். ஸோ எப்படி வந்தது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அது தெரியலாட்டிலும் பரவாயில்ல, டைரெக்டாக ஃபார்முலாவை நான் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். அடுத்து இதோட கன அளவு. ஓகே, ஸோ நாலாவது ஃபார்முலா இதோட கன அளவு வால்யூம் ஆஃப் தி கோன் அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஆல்ரெடி உருளை நம்ம பார்த்துருப்போம்ல பை ஆர் ஸ்கொயர்டு ஹச், அதில் 3ல் 1 பங்கு தான் இந்த கோனோட கன அளவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஃபார்முலா மெயினாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி நிறையா டைம் இந்த கோனோட கன அளவு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, கூம்போட கன அளவு ரேஷியோ கான்செப்ட்லையும் நம்ம கம்பேர் பண்ணி மற்ற ஷேப்போட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான். ரொம்ப ரேரு கூம்பின் இடைக்கண்டம் வச்சு கேள்வி வைக்கிறது. இருந்தாலும் அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூம்பின் இடைக்கண்டம் இதோட எப்பயும் போல் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கன அளவு. இப்போ கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், கூம்பில் இப்போ மேலே இருக்க அந்த சார்பு பகுதி இல்லாமல் கட்டாக இருந்திருக்கும். இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ரேடியஸும் இருக்கும், கீழே ஒரு ரேடியஸும் இருக்கும். அப்போ இங்கே 2 ரேடியஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ கேபிட்டல் ஆரும் இங்கே இன்வால்வ் ஆகும், ஸ்மால் ஆரும் இங்கே இன்வால்வ் ஆகும். இதுதான் அந்த கூம்பின் இடைக்கண்டம். அப்போ எப்பயும் போல் இந்த கூம்பின் இடைக்கண்டத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல். நல்லா ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் சாயுயரம் கொடுத்துருக்காங்களா உயரம் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். இன்கேஸ் உயரம் இந்த ரேடியஸ் வேல்யூ பெரிய ரேடியஸ் சின்ன ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து நம்ம சாயுயரம் கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சாயுயரம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ இது 2வது ஃபார்முலா. 3வது ஃபார்முலா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது வேல்யூ பாருங்கள், பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல் ப்ளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம அதோட வலைபரப்புக்கான ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா இதான் நம்ம பார்த்து வந்தோம். வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து மேலே இருக்க பரப்பு கீழே இருக்க பரப்பு. இது ரேடியஸ் கேபிட்டல் ஆர் தானே, அப்போது பை ஆர் ஸ்கொயர்டு. இது ஸ்மாலர் தானே, பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான மொத்த பரப்பு கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து 4வது எப்பயும் போல் கன அளவு வால்யூம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணுவோம், 1/3 பை ஹச் அப்படின்னு நோட் பண்ணிக்கும்.
அதாவது அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது போல் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார்முலாவை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணுங்கள், ப்ராப்பராக எல்லாமே நோட் பண்ணோம். நம்ம எல்லா ஷேப்புக்கான ஃபார்முலாவும் அந்தந்த பார்ட்டில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இனி நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாம் வரைக்குமே நல்லா ஃபார்முலாஸை தெளிவாக நோட் பண்ணி வச்சு அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறது தான். நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மென்சுரேஷனில் சம்ஸ் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை சிம்ப்ளை பண்ணுறது தான் வேலை. ஸோ அதனால் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடிப்பக்கமும் உயரமும் உருளை மற்றும் கூம்பின் சமமாக உள்ளது. உருளையின் கன அளவு எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு என்ன? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம உருளையோட கன அளவையும் கூம்போட கன அளவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போது உருளையோட கன அளவு என்ன கிடைக்குதோ, இப்போ பையா ஸ்கொயர் ஹச்சுன்னு கிடச்சிருக்கும். அதிலிருந்து கூம்போட கன அளவு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவில் இருந்தே உருளையோட கன அளவில் இருந்தே 1/3 பங்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது உருளையோட கன அளவு, அதிலேருந்து கூம்போட கன அளவு. இப்போது இந்த பார்ட்டை அவங்க என்னான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உருளையோட கன அளவே எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸுங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கூம்போட கன அளவு என்ன, 1/3 எக்ஸ் அப்படிங்கிறதான் இதற்கானது. அதுக்கப்புறம் கன அளவுக்கு சென்டிமீட்டர் கியூப்ங்கிறதா இதோட யூனிட். அப்போது 1/3 எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலாவே அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க, தெளிவாக நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய்வுயரம் முறையே ஆர் மற்றும் எல் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கூம்போட கன அளவு அப்படின்னா வால்யூம் ஆஃப் தி கோன் அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிற சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஹச்சுங்கிற வேல்யூ கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர் வேல்யூ எல் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஆரமும் சாய்வுயரமும் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹச்சுக்கு பதிலாக இந்த 2 வேல்யூ யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஆல்ரெடி சாய்வுயரத்துக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம், எல் = ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் நம்ம பார்த்துருக்கோமா. இதிலேருந்து ஹச்சோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த சைடு ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போ எல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஹச் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சிடலாம். ரிமைனிங் பார்ட் என்ன, இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் ஈக்குவல் டு தான் சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதில் நம்மளுக்கு ஹச் மட்டும் தேவை. அப்போ ஹச்ன்னு இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டை ரூட்டில் எழுதிக்கலாம், எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் ஹச்சோட வேல்யூ. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வேல்யூ என்ன வரும், 1/3 பை ஆர் ஸ்கொயர், இந்த ஹச்சுங்கிறதுக்கு பதிலாக √L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டா 6 எல்லும் கொடுத்ததுனால நம்ம கன அளவில் அந்த 6 எல்லும் வர்றது மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா, 1/3 பை ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூம்போட கன அளவுக்கு எப்பயும் போல் நம்ம ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவோம், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ ஃபார்முலாவுக்கு தேவையானது 6 ஹச்சும் டேரெக்டாகவே வேல்யூ இருக்குது. ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாய் உயரம் கிடையாது, உயரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச் தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, v = 1/3 பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 10 சென்டிமீட்டரா, அப்போ 10 × 10. நெக்ஸ்ட்டு ஹச் வேல்யூ 21. இப்போ 1 7 3 21, 1 3 3, இந்த 3 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன, 10 × 10 100, 100 × 22 2200. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரம் உயரம் முறையே சமம். உருளையின் கன அளவு 120 சென்டிமீட்டர் எனில்
கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த வித சார் கூம்போட கன அளவு அப்படின்னா அந்த ஃபார்முலா வரும், ஃபார்முலாவில் ஆர் வேல்யூ ஹச் வேல்யூன்னு தெரியணும், அதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான், உருளையோட கன அளவு என்ன கிடைக்குதோ அதில் 3ல் 1 பங்கு தான் கூம்போட கன அளவு. ஓகேவா? அப்போ உருளையோட கன அளவு இங்கே கொடுத்துருக்காங்க 120 சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, 120. அப்போ இதை நீங்கள் ஜஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கூம்போட கன அளவு. அப்போ 1 3 3 4 3 12 40 அப்படிங்கிறதான் கூம்போட கன அளவு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ அந்த ஃபார்முலாவை கூம்புக்குரிய கன அளவையும் உருளைக்குரிய கன அளவையும் அந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுதிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பும் ஒரு உருளையும் ஒரே அடிப்பரப்பும் ஒரே வலைபரப்பும் கொண்டவை. உருளையின் உயரம் 2.5 மீட்டர், கூம்பின் ஆரம் 3 மீட்டர் எனில் கூம்பின் கன அளவு என்ன? இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கூம்போட கன அளவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், v = 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறத அதுக்கான ஃபார்முலா அதை நோட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ தேவை கூம்போடது. ஆனால் இங்கே கூம்போட ஆரம் இருக்குது 3 மீட்டர்ன்ட்டு, ஆனால் கூம்போட உயரம் இல்லை. அப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஒரே அடிப்பரப்பும் ஒரே வலைபரப்பும் கொண்டவன்னு சொல்லிட்டாங்கல்ல, எது எது? கூம்பும் உருளையும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருளைக்கான வலைபரப்பு 2πh, ஓகேங்களா? அதே போல் 2πr/h. நெக்ஸ்ட்டு கூம்போட வலைபரப்பு πrl, ஓகேங்களா? ஸோ உருளையோட வலைபரப்பு கூம்போட வலைபரப்பு ரெண்டும் சமம் அப்படின்னு சொன்னால 2 ஃபார்முலாவே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் எதை நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூ மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரே அடிப்பரப்பும் மென்ஷன் பண்ணால ரேடியஸ் வேல்யூ சமமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் வேல்யூ கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 2h = Lன்னு இருக்குது. அதாவது இந்த சைடு இருக்கிறது உருளையோட வலைபரப்பு, அதில் 2hன்னு இருக்குது. இங்கே டேட்டாவை கவனிங்க, உருளையோட உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஹச் வேல்யூ 2.5. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 2.5 இதுதான் கூம்போட வலைபரப்பு, அந்த சாயுயரத்தோட வேல்யூ. அப்போ என்ன வரும், 5 மீட்டர். 2.5 × 2 என்ன வரும், 5ன்னு வரும். 5 மீட்டர் தான் எல்லோட வேல்யூ. ஆனால் ஃபார்முலாவுக்கு எல் தேவையில்லை, ஹச் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம நம்ம என்ன பண்ணணும், L = √h² + r² எடுத்துட்டாலும் சரி, r² + h² எடுத்தாலும் சரி. எல் வேல்யூ என்ன, 5. இங்கே √h² நம்ம நோட் பண்ணிடுறோம், ப்ளஸ் r². ஆர் வேல்யூ இங்கே 3ன்னு இருக்குல்ல, ஓகே. அப்போ 3². இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயர்டை இந்த ரூட்டவே கேன்சல் பண்ணால் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 5² வேல்யூ 25. இங்கே ரூட்டு கேன்சல் ஆகிருக்கும், h² + 3² வேல்யூ என்ன, 9. இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். அப்போ 25ல் 9 போணுச்சுன்னா பேலன்ஸ் 16 தான் இருக்குது. இதுதான் h² வேல்யூ. இதிலேருந்து ஹச்சோட வேல்யூ என்ன வரும், 4 அப்படிங்கிற வருமா, ஓகேவா? ஸோ அப்போது 4ங்கிறத ஹச்சோட வேல்யூ. இன்னி நம்ம ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ v = 1/3 பை வேல்யூ ஆப்ஷன் அப்படியே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம பை அப்படியே நோட் பண்ணிடலாம். ஆர் வேல்யூ 3 தான். அப்போ 3 × 3, ஹச் வேல்யூ 4. 1 3 3 1 3 கேன்சல் ஆகிடும், முன்னாங்க 12ன்னு வரும். 12 பை அப்படிங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது, இன்டெரக்டாக டேட்டா கொடுத்துருக்காங்க. அதனால் கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சூட்டபிள் ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர், கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1, ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பதிவு பண்ணுங்கள். இது என்ன பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கூம்போட கன அளவு. அதுக்குரிய ஃபார்முலா நோட் பண்ணுங்கள். v = 1/3 பை r²h. அப்போ ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ இருந்தால் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஹச் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹச் வேல்யூ 12ன்ட்டு. ஆனால் ஆர் வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல, அதோட சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? சப்போஸ் சுற்றளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா
இப்போ ஒரு கூம்பில் இந்த பகுதி ஓகே சுற்றளவு. அப்போது சுற்றளவுனா வட்டம்ங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் கீழே உள்ளதா. அப்போ 2πrோட வேல்யூ தான் இந்த 44 அப்படிங்கிற எடுத்துக்கணும். இதிலருந்து நீங்கள் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதிலருந்து நீங்கள் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இதிலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஷேப்பு கூம்பு, கூம்போட கன அளவுக்கான ஒரிஜினல் ஃபார்முலா நோட் பண்ணிடணும். V = 1/3 πr²h. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இப்போ அவங்க சொல்லியிருக்க சேஞ்சஸை பார்க்கணும். ஆரம் மும்மடங்காக மாறுதா? அப்போது ஆர் வேல்யூ 3r நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உயரம் 2 மடங்காக மாறுதா? அப்போது ஹச் வேல்யூவை 2h அப்படின்னு நம்ம மாற்றிடணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா V = 1/3 πr பலா 3r², ஹச்சுக்கு பலா 2h. ஓகேங்களா? இப்போது நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 அடுத்து 2 2 6 அப்படிங்கிறது வந்துடுமா? ஓகேவா? ஸோ 6ங்கிற நோட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே 1/3 π. இங்கே இதில் இன்னொரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம். இந்த ஸ்கொயர்டு வேல்யூவை இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3 9ன்னு வரும், 9 r² வரும், நெக்ஸ்ட்டு 2hன்னு இருக்கும். இப்போ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 2 18. ஓகேவா? ஸோ 18 × 1/3 πr²hங்கிறது இருக்கும். இப்போ ஒரிஜினல் ஃபார்முலாவில் 1/3 πr²h இருக்கா? அதே போல் 1/3 πr²h இருக்கா? எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 18. அப்போ 18 மடங்கு வந்து பெருசு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அவசரப்பட்டு அந்த ஸ்கொயர் வேல்யூ உள்ள மல்டிபிள் பண்ணாமல் எழுதுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் 6ன்னு போட்டேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் எத்தனை சதவீதம் மரக்கட்டை வீணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த செவ்வக வடிவ பலகை இதோட வேல்யூ தான் இங்கே இருக்குது. அப்போ ஒரு செவ்வக வேல்யூவில் இருந்து தான் ஒரு கூம்பு அப்படின்னு மாறி இருக்குது. இதில் கட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை இது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரிஜினல் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக ஒரிஜினல் வேல்யூவோட கன அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாற்றுறாங்க அப்படின்னாவே இங்கே கன அளவு தான் ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது கன அளவு ஃபஸ்ட்டு கன செவ்வகம் அப்படின்னா L × B × H தான் இந்த 3 வேல்யூ. L × B × H. அப்போ 3ஐ மல்டிபிள் பண்ணுறதானே இதுக்கான ஃபார்முலா L × B × H. அப்போ 10 × 5 × 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 100ன்னு கிடைச்சதுனால இதை 100% எடுத்துக்கலாம். இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை நம்ம அத்தனை சதவீதம்னு எடுத்துக்கணும். ஓகே? அதாவது இங்கே ஒருவேளை 200ன்னு கிடைச்சாலும் இதை நம்ம 100% எடுத்துக்கணும். இங்கே 300 கிடைச்சாலும் அந்த 100% எடுத்துக்கணும். ஓகே? நம்மளுக்கு எந்த வித ரிஸ்க்கும் இல்லாமல் இங்கே கிடச்சிருக்கதே 100ன்னு எடுத்துக்கனால 100ன்னு நம்ம சதவீதம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே கூம்போட கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. நம்மளுக்கு ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ தெரிஞ்சால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் வேல்யூ அதாவது உயரம் வேல்யூ 7, ஆரம் வேல்யூ 3. இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 1/3 π வேல்யூ 22/7 × ஆர் வேல்யூ 3. இப்போ 3 × 3 ஹச் வேல்யூ 7. அப்போது இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். இந்த 3 கேன்சல் ஆகிருப்போம். 3 × 22 தான் இருக்கும். 3 × 22 66%. அப்போது ஒரு செவ்வகங்கிறது 100% இருந்தது. அதில் உருளையாக மாற்றினதில் 66% தான் பயன்பட்டுருக்கு. அப்போ மீதி எவ்வளவு வேஸ்ட் ஆகிருக்கு? 100லேருந்து நீங்கள் இந்த 66 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 34. அப்போ 34% வேஸ்ட் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஒருவேளை இங்கே 200ன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த 66லேருந்து 200 எவ்வளவு வேஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு முழு வேல்யூ. அப்போ ஒருவேளை இது 200னா 200 நோட் பண்ணிக்கணும். இதில் எவ்வளவு மிச்சம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். அடுத்தது × 100ங்கிற பர்சன்டேஜை போட்டு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? இங்கே டேரெக்டாக 100ன்னு வந்ததுனாலே 100லேருந்து நம்ம 66 மைனஸ் பண்ணிட்டோம்.
அதே இது வேறு நம்பர் பெரிய நம்பரோ 150 இந்த மாதிரி ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அது பர்சன்டேஜுக்கானது நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு பெரிய வேல்யூ ஒரு சின்ன வேல்யூ என்ன மாற்றம் நடந்திருக்கோ அதுக்கான வித்தியாசம் என்ன அதை நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு 100 நம்பர் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கூம்போட வலைபரப்பு இதற்கான ஃபார்முலா நம்ம என்ன நோட் பண்ணுவோம், பை ஆர் எல்னு தான் நோட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஆர் வேல்யூ எல் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ஆனால் இங்கே உயரம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எல் வேல்யூ கிடையாது, ஹச் வேல்யூ தான் 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ரேடியஸ் வேல்யூ பாதி எடுத்துக்கலாம், 8ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எல் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணணுமா. அப்போ எல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்ல. அதாவது எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நான் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், ஹச் ஸ்கொயர் வேல்யூ 15 ஸ்கொயரா, 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ 225, 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 9 வரும், இது 8 வரும், இது 2, 289. எல் ஸ்கொயரோட வேல்யூ 289னா எல்லோட வேல்யூ என்ன, 17 ஸ்கொயர் தான் 289. அப்போ ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல் வேல்யூ 17. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பை ஆப்ஷனில் அப்படியே இருக்குது. அப்போ இதையும் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஆர் வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ 8, எல் வேல்யூ 17. இது ரெண்டையும் மல்டி பண்ணலாமா. 8 8 56. அப்போ யூனிட் டிஜிட் 6 வரணும் தானே. ஆப்ஷன் டி மட்டும்தான் யூனிட் டிஜிட் 6 வருது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 136 பை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான் இந்த கொஸ்டினும். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இங்கே ஆங்கிள்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈஸியான ஒரு கான்செப்ட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 7 சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு வட்டத்திலிருந்து 180 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பை காண்க. இப்போது நீங்கள் கூம்பு அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்காமல் ஃபஸ்ட்டு கொடுத்துக்க பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரம்பில் வட்டத்திலிருந்து 180 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டப்பகுதி. அப்போ 180 டிகிரினா ஒரு அரை வட்டம்னு ஆயிரும். ஓகேங்களா, இந்த அரை வட்டத்தோட கோணம் தான் 180 டிகிரி. இதோட ரேடியஸ் தான் அவங்க 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் அப்படியே ரவுண்டாக மாற்றுனீங்க, அதாவது இந்த 2 ஆரத்தை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரோல் பண்ணிங்கன்னா அது ஒரு கூம்பாக மாறிடும். இதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கூம்புன்னு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு டீட்டா வச்சு ரேடியஸை வச்சும் உங்களால் இதுக்கான பரப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட்டக்கோண பகுதி அப்படிங்கிறதுக்கு அதோட பரப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. பரப்பு கண்டுபிடிக்கிறதா பை ஆர் ஸ்கொயர்டு. அதே போல் நீளம் கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல 2πr போடுவாங்க. ஓகேவா, டீட்டா வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்க 180 டிவைடட் பை 360 இன்ட்டு பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7 சென்டிமீட்டர். அப்போ 7 × 7 ஸ்கொயர் வந்ததுனால இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். 180 2 180 360, 2 11 2 22. இப்போது 11 7 மல்டிப்ளை பண்ணால் 77 கிடைக்கும். இதோட பரப்பளவும் இது தான். ஓகே, அப்போ கூம்போட வலைபரப்பும் சொன்னாலும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கிற வர்ற ஆன்சரும் 2 சமம் தான். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம இதிலேருந்து ஆர் வேல்யூ என்ன, ஹச் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இது கண்டுபிடிக்கிற என்னவோ அது வேல்யூவே தான் இங்கேயும் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சாய்வு உயரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த பரப்புங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது கூம்போட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுலேருந்து எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன வரும், மொத்த பரப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இதில் ஆர் வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ இந்த வேல்யூ மட்டும் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம்.
அப்போது பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7, இங்கே எல் ப்ளஸ் ஆர் வேல்யூ 7. அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன நம்ம பண்ணலாம், எல் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எல் வேல்யூ என்ன மாறும், இங்கே எல் ப்ளஸ் 7 இருக்கும். இதோட மொத்த பிறப்பறப்போ இந்த 704ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். 704 இதோட வேல்யூ இங்கே. அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11 அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம் 66ன்னு வருமா, பேலன்ஸ் 4 44னா 4 டைம்ஸ் வரும். அடுத்து ஒரு 2 32 2 64. அப்போது 32 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 7 இருக்கும். அப்போ எல் இங்கே ப்ளஸில் இருக்குது, சாரி ப்ளஸ் 7 இருக்குது, இந்த சைடு வரும்போது -7 மாறும். அப்போ 32ல் 7 போயிடுச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் இருக்க தான் எல் வேல்யூ. 32ல் 7 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 25. ஓகேங்களா? ஸோ எல் வேல்யூ 25, இது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் வீதம் 2:1, அவற்றின் உயரங்களின் வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் நீங்கள் ஃபார்முலா வச்சே நீங்கள் பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு கூம்போட கன அளவு என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சு. அதே போல் இன்னொரு கூம்பு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சு நோட் பண்ணலாம். 2 கன அளவும் சமம். அப்போது 1/1ன்னு எடுத்துக்கலாம். அதாவது 1:1ங்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் இது R1 இது H1 எடுத்துக்கலாம், இது R2 H2ன்னு எடுத்துக்கலாம். எது காமனாக இருக்குது, 1/3 பை 1/3 பைங்கிற காமனாக இருக்கா, கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, ஆரங்களோட வீதம் கொடுத்துருக்காங்க 2:1. அப்போ R1 R2, R1ஓட வேல்யூ என்ன, 2 தானே. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 இன்ட்டு H1 டிவைடட் பை அதுக்கப்புறம் 1 R2 ஸ்கொயரோட வேல்யூ 1. அப்போது 1 ஸ்கொயர் 1 தான் இன்ட்டு H2 ஈக்குவல் டு 1/1. இப்போ நம்மளுக்கு தேவையானது H1/H2 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதுதான் வந்து H1:H2 நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அப்படியே கிராஸ் பண்ண தலையில் மாறிடுமா, அப்போது 1/4ன்னு மாறிடும். அப்போ 1:4 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், 1:4. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ கரெக்டாக இந்த ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதில் காமனாக இருக்க நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ரிமைனிங் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த சமமாக உள்ளது அப்படிங்கிறனால கன அளவை 1/1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இரு கூம்புகளின் கன அளவுகளின் வீதம் 2:3, அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் வீதம் 1:2, அவற்றின் உயரங்களின் வீதம் என்ன. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே இது தான், அவங்க கன அளவுக்கான வீதம் கொடுத்துட்டாங்க. அப்போது நீங்கள் R1² H1 டிவைடட் பை R2² H2 அப்படின்னு தான் வரும். ஏன்னா முன்னாடி இருக்க 1/3 பைங்கிறது காமனாக கேன்சல் ஆயிரும். கன அளவு 2:3 தானே, அப்போ 2/3. வேல்யூலாம் கரெக்டாக ஆரத்தோட வீதம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு H1/H2 என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் கூம்பு இந்த கான்செப்ட் பார்த்தோம். இப்போ கூம்பின் இடைக்கண்டம். ஸோ இது நீங்கள் பாருங்கள், மெயினாக ஃபார்முலா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்ன. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம். இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பை இன்ட்டு R ப்ளஸ் r இன்ட்டு எல். இதுதான் இந்த கூம்போட இடைக்கண்டத்துக்கான ஃபார்முலா. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினும் பாருங்கள், ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்கும். ஆக்சுவலாக இடைக்கண்டங்கிறது கூம்புலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மேலே இருக்க அந்த ஷார்ப்பான பீஸை கட்டாக இருக்கிறது. அப்போது கட்டானது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அப்போது எண்ணில் அடங்கா, இதுதான் வந்து இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எத்தனை ஒரு கூம்புலேருந்து எத்தனை இடைக்கண்டம் வேணால் கிடைக்கலாம். அப்போ எண்ணில் அடங்கா அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. ஸோ இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இடைக்கண்டத்தோட கன அளவு. இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை H இன்ட்டு R² ப்ளஸ் r² ப்ளஸ் R இதுதான் அதற்கான ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டா என்ன இருக்கணும், R வேல்யூ, r வேல்யூ, ஹச்சோட வேல்யூ, இது 3 இருந்தால் போதும். கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள். உயரம் வந்து 45 சென்டிமீட்டர், அப்போ H வேல்யூ 45.
இருபுற ஆரங்கள் 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். அப்போ எது பெருசு? 28, அதுதான் கேபிட்டல் ஆர். இது சின்னது 7, அது ஸ்மால் ஆர். ஓகே, இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/3, பை வேல்யூ 22/7, ஹச் வேல்யூ 45, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 28. ஓகே, இப்போ 28 ஸ்கொயர் பண்ணணும். 28 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 27 729, 28 784. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் வேல்யூலாம் கண்டிப்பாக ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். 784 ப்ளஸ் ஆர் வேல்யூ. இப்போ இங்கே 28 ஸ்கொயர், இங்கே 7 ஸ்கொயர் வேல்யூ 49. அடுத்தது 28 × 7, 28 × 7 என்ன? 8 7 56, 6 பேலன்ஸ் 5, 14 5 19, 196. இப்போ மறுபடியும் 1/3 பை வேல்யூ 22/7 இன்ட்டு 45 இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 6 + 4 10, 10 + 9 19, 9 பேலன்ஸ் 1, 10 14 22, 22க்கு 2 பேலன்ஸ் 2, 3 3 7 10. ஓகேங்களா? 1029. இப்போ இதில் எது கேன்சல் ஆகுமா? 3ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 1 3 3, இங்கே 1 3 பேலன்ஸ் 1, 15னா I 3 15. அடுத்து 7ஆல் சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 7 7, இங்கே 1 7 7, பேலன்ஸ் 3 32 அப்படின்னா 4 7 28. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4ன்னு இருக்குமா? ஸோ 52ல் 28 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4 49னா 7 7 49. ஓகே, இனி நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் 2 22 15 147. ஓகேவா? இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 147 நீங்கள் 22ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 14க்கு 4 பேலன்ஸ் 1, இங்கே 8 1 9, 4 2 2. இதே தான் இங்கே வரும் 2 9 4ன்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கேயும் 12 வரும். ஓகேங்களா? 12 வரும், இங்கே 3. ஓகேவா? இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு இந்த 3 2 3 4ஓட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் பாதி என்ன வரும்? 3ல் அதான் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 3ல் ஒரே ஒரு 2 இருக்குது, பேலன்ஸ் 1. 12னா 6, மறுபடியும் இங்கே 1 7. இதுதான் இதுக்கான பாதி. வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 5 அப்படின்னு வரும். 510ன்னு ஏதாவது ஆப்ஷன் முடியுதா? 510ன்னு ஆப்ஷன் முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இங்கே மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குல்ல, இந்த மல்டிபிள் பண்ண வேண்டியதில் நீங்கள் யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 5 10, 5 7 70. அப்போ 70னா லாஸ்ட்டில் 0 வரணும். அப்போ யூனிட் டிஜிட் 0 வர்றது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இதற்கான சரியான ஆன்சர் இது மட்டும்தான். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வேளை 2 3 ஆப்ஷன் லாஸ்ட்டில் 0 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடைக்கண்டம் கான்செப்டில் பெரிய நம்பர் மல்டிபிள் வர்றது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன, இதே சேம் நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த அதே மெத்தட் தான். இப்போ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க, அதோட கொள்ளளவு அப்படின்னா அந்த கூம்போட இடைக்கட்டத்துக்கான கன அளவு தான். அப்போது கன அளவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1/3 பை ஹச் இன்ட்டு பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இதுதான். இப்போது ஹச் வேல்யூ என்ன? ஆழம் 63 சொல்லிட்டாங்கல்ல, அப்போது அந்த ஹச் தான் 63. கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன? 15. ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன? 8. இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வால்யூம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அதுலேருந்து லிட்டராக மாற்றணும் அப்படின்னா இந்த வால்யூம் என்ன வேல்யூ கிடச்சதோ அதை நீங்கள் 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னாவே போதும். 1000ஆல் டிவைட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதுக்கு நீங்கள் இங்கே ஆப்ஷனை கவனிங்க. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வர்றது என்ன இருக்குது? இங்கே ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வால்யூம் உங்களுக்கு இந்த 2 6 9 9 4 இது வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் லிட்டரலாக மாற்றும்போது இந்த 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ 3 டிஜிட் நம்ம புள்ளி வைப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இங்கே பாருங்க, ஒரு டெசிமல் ஒரு புள்ளியில் நம்மளுக்கு இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத அழகாக ஷார்ட்கட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட மென்சுரேஷன் எல்லா ஷேப்புமே முடிஞ்சது. இனிய கூட்டு வடிவம் இருந்துச்சுன்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்க எல்லா ஷேப்புமே நம்ம எல்லா பார்ட்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே மென்சுரேஷன் 3Dயில் என்ன கொஸ்டின் கேட்டால் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் நல்லா எழுதுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.